ஜெனிக்கு இப்போ ஜெனியோட மாமா பையன் அங்கிள் சன்னுக்கிட்டேருந்தும் ஒரு இமெயில் வருது. அதாவது ஜெனியை லைக் பண்ணி மேரேஜ் டிசையர் ப்ரப்போசல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனிக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்தும் லெட்டர்ஸ் வருது இன்டர்வியூக்காக. சின்ன சின்ன இன்டர்வியூஸ் எங்கெங்கே இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ரேஷன்ஸ் ஷாப்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன இன்டர்வியூஸ் வருது. அதையும் ஜெனி அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனிக்கு ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா மாமா பையனோட தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கணும். பட் அந்த மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி ஸ்டாப் ஆணுச்சு அப்படின்னா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோட ஒரு சின்ன ட்ராமா அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன ஒரு இன்சிடெண்ட் அப்படிங்கிறது ஜெனியோட ஃபேமிலிக்கும் ஜெனியோட மாமா ஃபேமிலிக்கும் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக திருமணம் நின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனியோட மாமா பையன் கிருஷ்ணா. இவர் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக கோர்ஸ் படிக்கிறதுக்காக, எக்ஸ்ட்ரா டிசைனிங் கோர்ஸ் படிக்கிறதுக்காக தஞ்சாவூர் வராரு. அப்போ தன்னுடைய அத்தை வீடு இருக்கு இல்லையா, ஜெனியினுடைய வீட்டில் தங்கிக்கலாம். ஜெனி அத்தை பொண்ணு தான் கிருஷ்ணாவுக்கு. அப்படி வீட்டில் தங்கிக்கலாம் அப்படிங்கிற நினைப்போடு வீட்டில் வராரு. தங்குறாரு, படிக்கிறதுக்கு போகிறாரு. அத்தை பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் பாசம் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொல்லலாம் கிருஷ்ணாவுக்கு. அதே சமயம் மற்ற ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காசிப்ஸ், ரூமர்ஸ் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜெனியும் கிருஷ்ணாவும் லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்டாங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா மற்ற கசின்ஸ் ஜெலஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னையை விரும்பாமல் என் பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் ஜெனியை எப்படி விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி சண்டைகள், ப்ராப்ளம் அப்படிங்கிறது கூட ஃபேமிலியில் வந்ததுன்னு கூட சொல்லலாம். இந்த மாமா பையனை கல்யாணம் பண்ணுற போட்டி ஜெனிக்கும் ஜெனியினுடைய பெரியம்மா பொண்ணு தேவிக்கும் இடையில நடக்குது. இப்போ இந்த தேவி என்ன பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா ஜெனியின் மீது ஒரு ஜெலஸ் ஃபீல் ஆகுறாங்க. நம்மக்கிட்ட பேசாமல் இவன் எப்படி ஜெனிக்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி ட்ரிகர், ஜெலஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஜெனியினுடைய லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஜெனி வீட்டில் பாத்திங், அதாவது குளிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மாமா பையன் அவர் கோர்ஸ் படிக்க போயிட்டார் சென்டருக்கு. இவங்க குளிச்சிட்டு இருக்க அதே டைம் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு ஃப்ரண்ட்டில் டோர் சவுண்ட் கேட்கல. அதனால் மாமா பையன் என்ன பண்ணுறாரு, பேக் சைடு கேட் ஜம்ப் பண்ணி பேக் சைடு வந்துட்டு டோரை தட்டுறாரு. ஜெனி கொஞ்சம் ஷவுட்டாக கத்திட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு. ஓப்பன் பண்ணி பார்த்தா தன்னுடைய மாமா பையன். ரொம்ப அவசரப்பட்டு நிற்கிறாரு. நின்னதை பார்த்தோன்னே ஜெனிக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க அப்போ தான் குளிச்சுட்டு வராங்க இல்லையா. பார்த்த செகண்டே அவங்க ஜெனி பயந்துட்டாங்க, ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனிக்கு இந்த இன்சிடெண்ட் கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். உடனே ஜெனி ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. நான் திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் கம்பல் பண்ணுறாங்க. அம்மா, தம்பி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு திருவண்ணாமலை போகிறாங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாமா பையன் அங்கே படிக்க வந்திருக்காரு வீட்டில். இப்போ ஜெனி திருவண்ணாமலை போகிறேன் அப்படின்னு சொன்னதும் வீட்டை லாக் பண்ணிட்டு தான் போகணும். யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் வீட்டை லாக் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா மாமா பையனுமே கிளம்புறாரு. அவரும் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா தனியாக மாமா பையனை வீட்டில் இருக்க அனுமதிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அனுமதிக்கலைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம சமைச்சு போட ஆள் இருக்காது. பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுல மாமா பையனும் என்ன சொல்கிறாரு, ஓகே நீங்கள் கிளம்புங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இந்த இன்சிடெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலியில் ஜெனியினுடைய அம்மா அப்பாவுக்கும் ஜெனியினுடைய மாமாவுக்கும் ஒரு பிரச்சனையை, மன வருத்தத்தை உண்டு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனையினால தான் ஜெனி கிருஷ்ணாவோட மேரேஜ் அல்லது லவ் லைஃப் அப்படிங்கிறது பிரேக்கப் ஆணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஜெனி தன்னுடைய மாமாவை மேரேஜ் பண்ணிவிட்டு மாமா வீட்டில் தான் செட்டில் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இப்போ ஜெனியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜெனி கிருஷ்ணாவோட மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த பேச்சுவார்த்தை இனிமேல் நடக்காது. 2 பேருக்குள்ளேயும் சின்ன மன வருத்தம் வந்துருச்சு. நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியில் இருக்காங்க. Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. Now they see my name on every door. Yeah, they call me Jenny.